எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் எலான் மஸ்க் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தனிநபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான். கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அளவுக்கான சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இந்தியாவோட எக்கனாமி அப்படின்றது கிட்டத்தட்ட $4 ட்ரில்லியன். இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் கிட்டத்தட்ட 25% ஒரு தனிநபர் வருமானமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய உலகத்தோடைய சர்வ வல்லமை படுத்த நபர். எலான் மஸ்க் பற்றி நம்ம ஒரு 3 வருஷம் முன்னாடி கூட பேசணும். அன்றைக்கி இருந்த ட்விட்டர் இந்த தளத்தை அவர் ஏன் வாங்கினார், அதுக்கு எக்ஸ்ன்னு ஏன் பேர் மாற்றினார், அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ எலான் மஸ்க் ஒரு பதிவை போட்டால் அதோட ரீச் அப்படின்றது கோடிகளில் இருக்குது. ஸோ இப்போ சமீபத்தில் எலான் மஸ்க் அதாவது நேற்று எலான் மஸ்க் ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. அதன்படி அவருடைய ப்ரெடிக்ஷன் என்னென்னா, வரக்கூடிய 2030 அதிகபட்சமாக 2035க்குள்ளே உலகத்தில் மிகப்பெரிய யுத்தங்கள் வரும். அது அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய யுத்தமாக இருக்கும் அப்படின்றதான் எலான் மஸ்கோட ஒரு மிக முக்கியமான ப்ரெடிக்ஷன். வார் இஸ் இன்னெவிட்டபிள் 5 years 10 at most அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்போது இது எந்த இடத்துல யார் சண்டை போடுவாங்க? ஏன்னா அணு ஆயுதம் விளையாட்டு விஷயம் கிடையாது. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவாங்க. பட் ஒரு வேகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எலான் மஸ்க் கொடுக்குறாரு. இப்போ இந்த த்ரெட்டோடைய அதாவது அந்த எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறாரு. அந்த தளத்தோடைய டிஸ்கஷன் என்ன, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதம் அப்படின்றது ஒரு நாட்டோடைய தற்காப்பாக இருக்குது. பல யுத்தங்களை அணு ஆயுதம் தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கும் பொழுது இன்னொரு நாடு அந்த நாட்டை போய் சீன்றதுக்கோ இல்லை யுத்தம் செய்கிறதுக்கோ கண்டிப்பாக தயங்குவாங்க. இது ஒரு டிட்டரன்ஸ், ஒரு தற்காப்பு. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய பல யுத்தங்கள் இதனால தான் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரெஷர் ஆன் கவர்மெண்ட் டு இம்ப்ரூவ். இதனால் மார்க்கெட் ப்ரெஷருமே அரசாங்கங்கள் மேலே இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதில் ஒரு எக்ஸ்தலத்தோடைய ஒரு யூசர் ஹண்டர் ஆஷ் அப்படின்றவர் ஒரு பதிவை போட்டிருக்கார். கவர்மெண்ட்ஸ் ஆர் இன்எஃபெக்டிவ் பிகாஸ் தே லேக் எக்ஸ்டர்னல் த்ரெட் டியூ டு நியூக்ளியர் டிட்டரன்ஸ். வெளியிலிருந்து அச்சுறுத்தல் அப்படின்றது இன்றைக்கி அணு ஆயுதங்களால் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த வெளியிலேருந்து அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கிறதுனாலேயே அரசாங்கங்கள்லாம் செயல்படாமல் இருக்கிறாங்க, இன்எஃபெக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கு பதிலுக்கு தான் எலான் மஸ்க் இதை தெரிவிக்கிறாரு. 5 to 10 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக யுத்தம் வரும், அணு ஆயுத யுத்தமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னெவிட்டபிள், இது எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இந்த கமெண்ட் அப்படின்றது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி பதிவு பண்ணுறாரு. ஸோ இப்போ வரக்கூடிய காலம் அடுத்த ஒரு வருடம், குறிப்பாக 2026-27 எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு வகையாக பார்த்தோம்னா ஒரு முன்னோட்டம் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இது என்ன, எலான் மஸ்க்குக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? எலான் மஸ்க் யார், எலான் மஸ்க்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் உக்ரைன் தரப்பில் இந்த யுத்தத்தை நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அமெரிக்கன் நிறுவனங்கள். ஒன்றை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க். இப்போது எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் அப்படின்றத எடுத்திங்கன்னா, இது ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட். நூற்றுக்கணக்கான சேட்டலைட்டுகளை ஏவி இதை ஒரு கமர்ஷியலான ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு சிஏஓடைய ப்ராஜெக்ட். இப்போது இந்த இடத்துல தான் ஸ்டார்லிங்க்கை தான் அவங்க பேஸ் கம்யூனிகேஷனாகவே வச்சுருந்துருக்குறாங்க உக்ரைன் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி யுத்தத்தோடைய தன்மையே மாறி இருக்குது. யுத்தத்தை யார் முன்னெடுத்து நடத்துவாங்க? இராணுவ தளபதிகள். அதற்கான ஆணையை பிறப்பிக்கிறது, அந்த யுத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கங்கள். பட் இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யா போரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை ஒரு ஏஐ டீப் டெக் நிறுவனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்கோட ரோல் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ட்வீட் பதிவு மூலிமா பல அரசாங்கங்களை ஆட்டம் காண வைக்கக்கூடிய அளவுக்கான பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு இருக்குது. ஸோ எலான் மஸ்க் சொல்கிறத நம்ம அப்படியே தட்டி கழிச்சிட்டு போக முடியாது. இதுக்கு பின்னாடி ஜியோ பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு சம்மந்தமான அச்சுறுத்தல்கள் நிச்சயமாக நம்ம பார்க்கணும். இப்போது இதில் அவர் எலாபரேட் பண்ணல, யார் இதில் சண்டை போட போகிறாங்க, அணு ஆயுதங்களை யார் பிரயோகிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தகவலுமே இல்லை. ரொம்ப ஒரு அம்பிகுவஸாக பொத்தாம்பதுவாக அவர் பேசிட்டு போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எலான் மஸ்கோடைய கிராக்
அவருடைய அந்த ஏஐ அசிஸ்டண்ட் இப்போ நீங்கள் கிராக்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம், இந்த பதிவில் இவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படி போன்ற பதிவுலாம். ஸோ கிராக் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சினாரியோ பண்ணுது. இப்போ ஏஐ வந்து மனுஷன் வந்து கற்றுக்கிட்டே இருக்காது, நம்மளோட கிளவர் ஆகிட்டே இருக்குது, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்காது. சினாரியோ 1 அப்படின்றது யூரோப்பில் சிவில் வார். இது வந்து ஒரு மிகப்பெரிய சிவில் வார் அப்படின்றது ஐரோப்பிய நாடுகளில் வரும். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று மாஸ் மைக்ரேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் மைக்ரேஷனால் ஏற்படக்கூடிய அடையாள அரசியல்னு சொல்லக்கூடிய ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ். இப்போது இதை நம்ம வந்து ஒரு 5 வருடம் முன்னாடியே பேசணும், பல காணொளிகள் இதில் போட்டிருக்கோம். இப்போ தொடர்ந்து நீங்கள் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஐரோப்பாவில் ஐரோப்பியர்கள் நேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வலதுசாரி மற்றும் தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கு ஆதரவு பெருகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெர்மனியாக இருக்கட்டும், யூரோப்பில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருக்கட்டும், நம்மளுடைய அன்பர்கள் நிறையா பேர் அங்கே இருக்கீங்க, நிறைய பேர் அந்த இன்புட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற போது அந்த ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் அப்படின்றது அதிகமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டீஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது அங்கே இருக்கக்கூடியவங்க விரக்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இங்கேருந்து மைக்ரேட் ஆகி போனவங்க அவங்க ஒரு கணிசமான அளவுக்கு வர்றது, வெளிநாடுகள்லேருந்து அங்கே ஒரு குடிமகன்களாக இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி பல அரசு பதவிகளில் அவங்களோட பொலிட்டிக்கல் பவர் அதிகமாகிட்டே இருக்குது, எக்கனாமிக்கல் பவர் அதிகமாகிட்டே இருக்குது, உள்ளுக்குள் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வருது. ஸோ ஐரோப்பாவில் சிவில் வார் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம பொதுவாக எல்லாருமே அனலைஸ் பண்ணுறது அமெரிக்கா மற்றும் சைவானுக்கு உண்டான யுத்தம் தாய்வானை மையப்படுத்தி. ஒருவேளை தாய்வானை தாக்குனா அமெரிக்கா அந்த யுத்தத்துக்குள்ளே போய் ஆகணும். ட்ரம்ப் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய யுத்தங்களில் அமெரிக்கா சம்மந்தப்படாதுன்னு சொன்னால் கூட அமெரிக்காவோடைய ஆணி வேறே பார்த்திங்கன்னா தாய்வானில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்எம்சின்னு சொல்லக்கூடிய தாய்வானோட செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். ரெண்டாவது தாய்வான் விழுந்துருச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த சர்வ வல்லமை அப்படின்றது டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ சைனா லீடுக்கு வருதுன்றது அர்த்தம். உலக நாடுகள் எல்லாமே சைனாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது இண்டோ பசிஃபிக்கில் யாரை ரூல் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா தாய்வானோட நிற்க போகிறது கிடையாது. தாய்வானில் ஒரு வேளை இவங்க யுத்தம் செஞ்சு அதில் வெற்றியை கண்டுட்டாங்கன்னா அடுத்தடுத்த நாடுகளை நோக்கி அவங்க போவாங்க கண்டிப்பாக. மூணாவது சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா வார் உலகப்போராக மாறுறது. ஏற்கனவே 2 முறை உலகப்போர் அப்படின்றது, அது உலகப்போர்னு சொல்கிறது தப்பு, ஐரோப்பியாவுடைய போர் அது. அதை வந்து உலக நாடுகள் நம்ம அன்றைக்கி காலனி ஆதிக்கத்தில் இருந்ததுனால நம்ம எல்லாருமே அதில் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ மீண்டும் 3ஆம் உலகப் போர் அப்படின்றது ரஷ்யா உக்ரைனுடைய இதில் ஆரம்பித்து நியூக்ளியர் ஆர்ம்டு பவர்ஸ் ஒரு பக்கம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் மீண்டும் அணு ஆயுதத்தை கையில் எடுக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஜப்பான் போன்ற நாடுகள் இன்றைக்கி அணு ஆயுதத்தை கையில் எடுக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஐரோப்பாவை வச்சு இது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இப்போது இதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசின ஆள் ஒரு டெக் பில்லியனர், ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு தனி நபர் இன்றைக்கி உலகத்திலே யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு. எலான் மஸ்கோட ஐக்யூ, அந்த ஐக்யூ அப்படின்றது எயின்ஸ்டைனை விட அதிகம்னு சொல்லி பல பேர் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ எலான் மஸ்க் வந்து இன்றைக்கி செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்றுறதுக்கான வேலைகளை அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரோட வெஞ்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பேருக்கு ஏதோ கமர்ஷியல் வெஞ்சர். இப்போ டெஸ்லா எடுத்துக்கங்க, ஆள் இல்லாமல் ஓடக்கூடிய கார். ஸோ மார்ஸில் வந்து நீங்கள் ஆள் இல்லாமல் கார் வந்து ஓட்டலாம். அதன் பிறகு அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இங்கேருந்து ராக்கெட்டுகளை அனுப்புறது, அந்த ராக்கெட் ரீயூசபிளாக திரும்ப வருது. நாசா, இஸ்ரோ போன்ற அமைப்புகள்லாம் இதை பற்றி கனவு காண்டுட்டு இருக்கும்போது அவங்க வெகு வேகமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. பல நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள் அவங்க ஏவுறாங்க. இந்தியாவுடைய சேட்டலைட்டுகளை ஏகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வளர்ந்து நிற்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் செயற்கை கர்ப்பப்பையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நாலாவது அவருடைய இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் இதுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஒரு ஹெவி இன்ஜினியரிங் கம்பெனி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த 50-100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்றத யோசிக்கக்கூடிய ஆள் தான் எலான் மஸ்க். இப்போது இவர் சொல்லும் பொழுது இது கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ட்ரம்ப் பேசும்போது அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனைகளை ஆரம்பிக்கணும், ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகள் சீக்கிரட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது இது வந்து வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சொல்கிறது எலான் மஸ்க். ஸோ எலான் மஸ்க்கு டாஜ்ன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியில் தலைவராக இருந்தவர், அமெரிக்காவோட அரசியலை நல்லா தெரிஞ்சவர். ட்ரம்ப் பதவிக்கு வரதுக்கான மிக முக்கியமாக காரணமாக இருந்தது எலான் மஸ்க்கு. ஸோ எலான் மஸ்க் சொல்கிறது நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது 4 கேள்விகளுக்கு இதில் வந்து விடையில்லை. ஏன்னா 1 லைன் 2 லைன் போட்ட பதிவு. ஃபஸ்ட்டு, யார் இந்த உலகத்தை போகிற வந்து யார் ஆரம்பிப்பா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து ஸ்டார்ட் ஆகும்?
இப்போ உலகப்போர் 1 எடுத்திங்கன்னா ஃபெர்டினாண்ட் டி லெசப்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னரோட அவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறார். அதன் பிறகு ஆஸ்திரேலியாவிலேருந்து அது ஆரம்பித்து உலகப்போராக மாறுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய யுத்தம் எப்படி வந்து அது அணு ஆயுத போராக மாறும். இப்போ சமீபத்தில் உலகப்போர் 2க்கு பிறகு கிட்டத்தட்ட 40-50 யுத்தங்களில் சிறு பெரிய யுத்தங்களை உலகம் சந்திச்சிருக்கு. ஆனால் எங்கேயுமே வந்து அணு ஆயுதம் வந்து பயன்படுத்தப்படலை. அப்போ அந்த ஷிஃப்ட் வந்து எப்படி நடக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த இடத்துல 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று யூரோப்போடைய கொலாப்ஸு. இதை நம்ம பெரிய ராக்கெட் சயின்ஸ் தேவை கிடையாது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவங்க, ஐரோப்பாவை க்ளோஸாக பார்க்கக்கூடியவங்க நிச்சயமாக சொல்லலாம். அந்த நாடுகள் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான எல்லா இண்டிகேட்டர்ஸுமே கிளியர் கட்டாக வந்துகிட்டு இருக்கு. தாய்வான் டென்ஷன் தற்போது ஒரு அசாதாரணமான அமைதின்னு சொன்னால் கூட சைனா அதற்கான இதை வந்து ப்ரிப்பரேஷனை கடந்த ஒரு 10-15 வருடங்களாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. உக்ரைன் கிரைசிஸ் இப்போதைக்கு அது முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா ட்ரம்ப் கொடுத்துருக்க பீஸ் ப்ரொபோசல் அப்படின்றது ரஷ்யாவுக்கு சார்பாக இருக்குதுன்னு சொல்லி ஐரோப்பா நாடுகள் அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நேற்று இதிலே பேசியிருந்தோம். அணு ஆயுதத்தை இந்தியா ஃபஸ்ட்டு பயன்படுத்தாது அப்படின்ற அந்த கொள்கை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தேவையா இல்லையா, இல்லை இதை மாற்றி அமைக்கணுமா அப்படின்றத நம்ம அரசாங்கம் சீரியஸாக திங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தியாவுடைய கடைசி அணு ஆயுத சோதனை அப்படின்றது 1998-99 நடந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் பெரிய பெரிய சக்திகளே இன்றைக்கி நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை மீண்டும் சோதிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிடில் பவராக இருக்கக்கூடிய இந்தியா வந்து இதில் தங்கி நிற்கணும் அப்படின்ற ஆப்ஷனுமே தேவை கிடையாது. ஏன்னா அணு ஆயுத போர் அப்படின்றது மனித குலத்தை ஒரு பக்கம் எத்தனை லட்சம் கோடி மக்கள் இறப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு இன்றியமையாத ஒரு வெப்பனாக தான் இருக்குது. வாழ்ந்து மறைந்த தெய்வம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்ட ஒரு நிருபர் பேட்டி எடுக்கும்போது, நீங்கள் இவ்வளோ பெரிய அணு ஆயுதத்தை வந்து நீங்கள் வெடிக்க வச்சு சோதனை செஞ்சுருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு குற்றமாக தெரியலையா, உங்கள் மனசு உறுத்தலையான்லாம் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே பதில் ஒன்று தான், என்னோட நாடு என்னுடைய நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் வலிமையாக இருக்கணும், அந்த வலிமையை உறுதிப்படுத்துறது நமக்கு இன்றைக்கி சோதிச்சிருக்கக்கூடிய அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அணு ஆயுதத்தை ஒரே ஒரு நாடு சோதிச்சதுன்னா, இப்போ அமெரிக்கா பண்ணுச்சுன்னா அடுத்தது சைனா பண்ணுவாங்க, ரஷ்யா பண்ணுவாங்க. சைனா பண்ணுச்சுன்னா அடுத்தது இந்தியா பண்ணும், இந்தியா பண்ணுச்சுன்னா அடுத்தது பாகிஸ்தான் பண்ணும், பாகிஸ்தான் பண்ணுச்சுன்னா அடுத்தது இஸ்ரேல் பண்ணும், வடகொரியா பண்ணுவாங்க சைனா பண்ணால். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இதை நோக்கி போகக்கூடியது. ஸோ ஜஸ்ட் நம்ம கடந்து போக முடியாது. ஏதோ ஒன்று எங்கேயோ நடக்குது, எலான் மஸ்க் ஏதோ ஒரு பதிவை போட்டார் அப்படின்ட்டு. ஏன்னா எலான் மஸ்கோடது இப்போ இது நான் சொல்கிறது எல்லாமே ஏதோ ஒரு சயின்ஸ் படம் பார்க்குற மாதிரி இல்லை சைஃபை ஃபிக்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் எலான் மஸ்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு வேளை உலகமே அழிஞ்சு போச்சு, மக்களை எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட். அதாவது செவ்வாய் கிரகத்தில் போய் மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய எல்லா ரிசர்ச்சும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டெஸ்லா கார் நிறுவனமோ இல்லை ஸ்பேஸ் எக்ஸோ எடுத்திங்கன்னா, இல்லை அந்த செயற்கை கர்ப்பப்பையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்போதைக்கு இங்கே கமர்ஷியலாக பண்ணுற ப்ராஜெக்ட் மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அதில் லாபம் இருக்குது, ஒரு கமர்ஷியல் வெஞ்சர் தான். ஆனால் மனிதர்களை விண்ணுலகுக்கு கொண்டு போய் செவ்வாய்க்கு மாதிரியான கிரகங்களுக்கு கொண்டு போய் அங்கே வாழ வைக்கிறதுக்கான இதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோலி இது வந்து பில்டப் ஆகிக்கிட்டே போகுது. 1925 35 அந்த 10 வருட வரலாறு நல்லா நம்ம கவனித்தோம் அப்படின்னா, அதே மாதிரி 2020 நம்ம கோவிடுக்கு அப்புறமே எடுத்துக்கலாம், 20 30 நீங்கள் கவனித்து இது ரெண்டுத்தையும் வந்து பேரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உலகம் மீண்டும் மிகப்பெரிய யுத்தத்தை நோக்கி போகுமா, அதுவும் குறிப்பாக உலகப் போராக அது மாறுமா, அதை விட குறிப்பாக இது அணு ஆயுதங்களை நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர்லேயே 2023 உக்ரைன் வந்து அவங்களுடைய ஆர்மர்ட் ஷெல்ஸில், அதாவது ஆர்ட்லரி மற்றும் ஆர்மர்ட் ஷெல்ஸில் அந்த பீரங்கியில் போட்டு மற்றும் டேங்கிகளில் போட்டு சுடக்கூடிய அந்த குண்டுகளில் யுரேனியம் டிப் பண்ணியிருந்தாங்க. அந்த டேங்கிகள் ரஷ்யன் டேங்கிகளை தொலைச்சி போய் உடைக்கிறதுக்கு ஒரு சிறு அளவுக்கான அணு ஆயுதத்தில் பயன்படுத்தக்கூடிய யுரேனியமை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வந்துச்சு. ரஷ்யா நாங்கள் அணு ஆயுதத்தை வச்சு தாக்குவோம்லாம் சொல்லி பதிலுக்கு மிரட்டல்லாம் எடுத்தாங்க. இது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. எலான் மஸ்கோடைய இந்த கணிப்பு பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.